பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். இப்போ ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தன்மையை குடுக்குறது. ஒவ்வொரு ராசியின் கோபங்களின் அளவும் மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மிதுன ராசிக்காரங்களின் கோபம் எப்படி இருக்கும் தெரியுமா? கோபம் தனக்கு ஏதாச்சும் தேவைன்னா கோபத்தின் அளவு கரெக்டா காமிப்பாங்க. அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான கோபங்களாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் லாபம் பார்க்கும்போது அந்த லாபத்தில் குறைவு வந்துச்சுன்னா மிதுன ராசிக்காரர்கள் கோபத்தின் அளவுக்கு எல்லையே இருக்காது அப்படிங்கிறது. மிதுன ராசிக்காரர்களின் தாய் ரொம்ப கால்குலேட் மைண்ட் உடையவங்களாக இருப்பார்கள். அதே சமயம் மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த மொழியை ஆர்வமாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மொழிப்பற்று அதிகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்பின் மேல் அக்கறையா இருக்கும். நிறைய டிகிரி படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் கடன் சார்ந்த பிரச்சனையிலும் அவஸ்தைப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடன் மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகளிலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இது இவங்களுக்குள்ளது என்னன்னா, போன ஜென்ம தொடர்பில் உள்ள விஷயத்தை இந்த ஜென்மத்தை இவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருப்பதனால் இந்த பிரச்சனைகள் உருவாகும். அதீத லாபத்தை பெறுவதனால் ஏற்படும் கடன்கள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கலாம் எடுக்கலாம். கோர்ட் வழக்குகளை சந்திக்க நேரிடும். இல்லாட்ட இவங்களே வாதாடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, தந்தை விஷயத்தில் நிறைய முரண்பாடுகள் ஏற்படும். தந்தை எப்பவுமே ஸ்லோவா மந்தமாக இருப்பது போல் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. தந்தை எதையுமே நிதானமாக செயல்படும் திறன் உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப துருன்னு இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பங்கும்போது இதனால் தந்தைக்கும் அந்த ஸ்லோவா இருக்கிறவங்களுக்கும் சுறுசுறுப்பா இருக்கிறவங்களுக்குள்ள ஆட்டிடியூட் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குமரகிரி மலை முருகர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நீங்க எந்த வழிபாடு பண்ணாலும் குமரகிரி மலையை உள்ள முருகரை வழிபாட்டுட்டு நீங்க வழிபாடு பண்ணும்போது சிறந்த முறையில் எல்லா விஷயங்களும் மாற்றங்கள் கொடுக்கும். உங்களுக்கு நிறைய மன அழுத்தம், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா குமரகிரி மலை உள்ள முருகர் வழிபாடை எடுத்துட்டு அந்த பிரச்சனைகளை தீர்வுக்கு எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். குமரகிரி மலையில் உள்ள விபூதி நெய்வேத்தியங்களை கையில வச்சுட்டு நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமான பெருக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வருமானத்துக்கு திருச்செந்தூர் முருகர் சிறந்த ஒரு பலனை கொடுப்பார். நீங்க அடிக்கடி திருச்செந்தூர் முருகர்கிட்ட போயிட்டு அங்க உள்ள கடல்ல போய் தண்ணிக்கு ஏதாச்சும் தானம் கொடுக்கறது, தங்கமோ இல்லாட்டா உங்களுக்கு காசு ஒரு 5 ரூபா காயின் கடல்ல தூக்கி வீசுறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வீடு மனை வாகனம் அமைவதற்கு பழமுதிர் சோலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீடு மனை வாகனங்கள் அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்னால் நிறைய அவமானங்கள் உருவாகக்கூடியவர்களாக இருப்பீங்க. அவங்க திருப்போரூருடைய முருகர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ஆனா திருப்போரூர் முருகர் வழிபாடு உங்க கடன் மட்டும் இல்லாமல் அவமானங்கள், கோர்ட் வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருந்தா கூட அதை நிவர்த்தி பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். திருமண விஷயங்கள் சில விஷயங்கள் ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த திருப்பூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பாத்தீங்கன்னா, நீங்க கடன் மட்டும் இல்லாமல் நோய்கள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் அப்படிங்கிறதும் உருவாகும். எதிரிகள் நோயும் உங்களுக்கு சமாளிக்க முடியல அப்படிங்கிறவங்க சுவாமிமலை முருகர்கிட்ட போயிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எதிரிகளும் நோய்களும் சமாளிக்க முடிய திறன் அதிகமாக இருக்கும். நோய்களின் தன்மை குறையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்க வேலையில் நல்ல மாற்றம் கொடுப்பதற்கு, வேலையில் நல்ல திருப்தியான ஒரு முழுமையான விஷயங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு அதெல்லாம் கிடைப்பதற்கு வெண்ணெய்மலை முருகரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். வெண்ணெய்மலை முருகர் உங்களுக்கு சிறந்த நல்ல வேலையில் உயர் அதிகாரியாக மாறுவதற்கு போஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சிறப்பாக எடுத்து கொடுக்கும். நட்பு வட்டத்தில் பாத்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு என்னன்னா அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களாக நண்பர்கள் அமையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த நண்பர்களாக இருக்கலாம். இல்லாட்டா ஒரு முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு முதன்மை தலைமை வாய்ந்த நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டான நண்பர்கள் தான் இவங்களுக்கு இருப்பாங்க. ஆனால் சப்போர்ட்டா ரொம்ப உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆனால் முயற்சிகள் ரொம்ப நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கிறது.
நல்லது. அதனால முயற்சிகள் தவறு எதுவும் இருக்காது. அதனால நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் த தைரியமாக எடுக்கலாம். ஆனால் நீங்க முயற்சி எடுக்கும்போது போலூர் முருகருடைய வழிபாட எடுக்கணும். போலூர் முருகர் வந்து திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிறாரு போலூர் முருகர். அந்த முருகர் வழிபாடு எடுக்கும்போது உங்க முயற்சிகள் வெற்றிகரமாக நல்ல நற்பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் இரவில் தூக்கம் வராமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு திருத்தணி முருகருடைய விபூதியை வாங்கிட்டு வந்து அதை நெற்றில் பூசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இரவில் தூக்கம் வந்து எளிதில் வரும் அப்படிங்கிறது. உங்களுக்கு தூக்கம் வராத ரீசன் முக்காவாசி எதுவாக இருக்குதுன்னா பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்தினால் தூக்கம் வராமல் தவிப்பீர்கள். அதனால நீங்க வந்து திருத்தணி முருகருடைய விபூதியை வந்து நைட்டு படுக்கும்போது வேண்டிட்டு நிம்மதியா மன நிம்மதியை தவிர எந்த பிரச்சனையும் என்னை வந்து சூழாமல் இருக்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு உங்களுக்கு எந்த மொழி தெரியுறதோ அந்த மொழியில் கடவுளை வேண்டுவதுதான் சிறப்பாக இருக்கும். நம்மளுக்கு வேற்று மொழியையோ வேற்று இதையோ நம்ம எடுத்து வேண்டுதல் தேவையே இல்லை. நம்ம உடல் வாங்கும் காற்று அதுக்கேற்ற மொழியை தான் நம்மளுக்கு தேர்வு செய்து கொடுத்திருப்பாங்க கடவுள். அதுக்கேற்ற மண்ணதுலதான் நம்ம பிறந்திருப்போம். அதனால அந்த மண்ணுக்குள்ள மொழியவே இறைவனுக்கு வழிபாடா எடுத்துட்டு வந்து அது எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த மொழிக்குள்ள கடவுளாக இருந்தாலும் சரி உங்க மொழியில் வேண்டுதல் வைக்கும்போது இந்த உடலுக்கான மொழியை தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி அதுதான் உங்களுக்கு தாய்மொழி. அதனால்தான் நீங்க உங்க தாய்மொழியில் பேசும்போது அந்த இறைவன் அதை அழகா எடுத்துக்குவாங்க. அதனால நீங்க உங்களுக்கு தெரிந்த மொழியில் இறைவன்கிட்ட வேண்டுதல் வைங்க. இப்பவும் இந்த முருகருக்குமே நீங்க உங்க மொழியிலே வேண்டுதல் வைங்க. உங்களுக்கு என்ன மொழி தெரியுதோ அந்த மொழியில் வேண்டுதல் வைத்தீங்கன்னா அது இறைவனிடம் எளிதில் போய் சேரும். மற்ற மொழியை நீங்க உணர்ந்து அதில் உச்சரிப்பு தவறி அதில் உள்ள பிரச்சனைகள் அந்த காற்றின் அழுத்தம் மாறிச்சுனாலே அங்க இறைவனிடம் நீங்க செல்லும் கோரிக்கை குறைபாடுகள் ஏற்படும். அதனாலதான் இறைவன் ஒவ்வொரு உடலுக்கு தக்கன மொழிகளையும் காற்றையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு உடல்ங்கிறது ஒரு பாத்திரம் கொள்ளளவு உங்க கொள்ளளவின் அளவுக்கு தக்கனதான் மொழிகளின் அமைப்பு இருக்கும். காற்றின் அளவும் இருக்கும். அதனால அதுக்கு தக்கன மொழியை தான் நம்மளுக்கு இறைவன் படைச்சிருப்பாரு. அந்த மொழியை நீங்க உதாசீனப்படுத்தாமல் உங்க தாய்மொழியில் உங்க மொழியிலே நீங்க பேசும்போது இடம் மாறும்போது மொழி மாறும். இடம் மாறாத பட்சத்தில் நீங்க உங்க மொழியவே பயன்படுத்துங்க. அது வந்து உங்களுக்கு சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுல கடவுள் முருகப்பெருமான் இந்த உலகையே யூனிவர்ஸை சுற்றி வந்த முதல் கடவுள் நம்ம முருகப்பெருமான். ஆனால் கடவுளுக்கு தமிழ் அப்படிங்கிற பிரிவு வைக்காமல் எல்லாருக்கும் பொதுவான கடவுள் முருகப்பெருமான். இந்த முக்கியமா உலகத்தை ஃபுல்லா சுத்தி வந்து இந்த உலகத்தை அறிந்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னா நம்ம முருகப்பெருமான். அதனால அவருக்கு மொழிவரியாக பிரிக்காமல் எல்லாரும் வேண்டக்கூடிய கடவுள். ஆனால் அவங்கவுங்க மொழியில் வேண்டுதான் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த குமரகிரி மலை வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மருடன் சேர்ந்த மலையுடன் இருப்பதனால இங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் பண்ணி இதையும் பண்ணினீங்கன்னா உங்களுடைய கோபங்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சடன் கோபம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது. நிறைய பாத்தீங்கன்னா கௌரவ நிலையை வந்து உங்களுக்கு பாதிக்கக்கூடிய தன்மையாக இருப்பதினால் நீங்க வெண்ணெய்மலை முருகர் கண்டிப்பாக போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா கௌரவ நிலைகளே நீங்க ரொம்ப ஸ்பாயில் பண்ணுவீங்க. உங்க பேச்சு வந்து சரியில்லை அப்படிம்பாங்க. அதனால உங்களுக்கு கௌரவம் பாதிக்கிற மாதிரிலாம் இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரிங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு தக்கன ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வெண்ணெய்மலை முருகர்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா அனைத்தும் சரியாகிவிடும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இறைவர் வழிபாடில் மொழிகளும் முக்கியம் இல்லை. நீங்க படைக்கும் உணவுகள் எந்த இடத்துல இருந்து எந்த உணவு கிடைக்குதோ அந்த உணவை படைத்தாலே இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் இந்த முருகருக்கு நீங்க வந்து அதாவது பானக தண்ணியுடன் கூடிய உணவுகளை படைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பால் பாயாசம் அந்த மாதிரி வைத்து படைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூழ் காய்த்தல் ரொம்ப சிறந்த ஒரு சாமிக்கு இதாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய திணை மாவும் தேனும் கலந்து வைப்பது இங்க சிறந்த படையலுக்குள்ளதாக இருக்கும். கையில் கட்ட வேண்டிய கயிறு வந்து காவி கலர் கயிறை கட்டுவது சிறந்த பலனை தருவதாக இருக்கும். காவி அல்லது ஆரஞ்சு கலர் கயிறை கட்டினா நீங்க எடுத்த காரியம் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான இதா இருக்கும். இந்த கயிறை வந்து நீங்க வந்து திருவண்ணாமலையில் உள்ள போலூர் கோயிலுக்கு போய் அந்த கயிறை வைத்து கட்டிட்டு வரும்போது சிறந்த மாற்றங்கள் உருவாகும். இந்த மாதிரி இறைவனுடைய அருள் முருகப்பெருமானுடைய அருள்
உங்க அனைவருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் நல்ல பலன்களை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.